ஹலோ தம்பி. சொல்லு. மணி 10 ஆகுதுப்பா. நீ சாப்பிடணும், நான் சாப்பிடணும், நான் ப்ரெஷர் மாத்திரை வேற போடணும். சீக்கிரம் வாப்பா. ஐய உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதம்மா. நீ சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு படு, நான் வந்து போட்டு தின்னுக்கிறேன். இருந்தாலும் அம்மா சாப்பாடு போட்டா இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடுவில்ல, அதுக்கு தான்ப்பா. கிறுக்கு தனமா பேசாதம்மா. வைமா போனேன். ஏன்டா அப்படி அம்மாவை திட்டுற? பின் என்னடா மச்சான், நானே ஆஃபீஸ் விட்டு 6 மணிக்கு தான் வர்றேன். ஆஃபீஸ் டென்ஷன் போகிறதுக்கு தான் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு போகிறேன். அவங்க சாப்பிட்டுட்டு ப்ரெஷர் மாத்திரையை போட்டுட்டு படுக்க வேண்டியது தானடா. நீ ரிலாக்ஸ் பண்ணணும்னு வெளியில் வந்துடுற, அவங்க எங்கே போவாங்க? அவங்களுக்கு பிடிச்ச சீரியலை பார்க்க வேண்டியது தானே. என்னதான் சீரியலை பார்த்தாலும் மனுஷன் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி வருமாடா. அதுக்காக ஆஃபீஸ் விட்டு வந்ததும் நான் அப்படியே வீட்டில் அடகாக்க முடியுமா? உன்னை யாருடா அடகாக சொன்னா? ஆஃபீஸ் முடிச்சு 6 மணிக்கு வர்றியா? எங்களெல்லாம் பார்க்க வர்றியா? ஒரு 8-8:30 வீட்டுக்கு போ, அம்மா கையில் சாப்பிடு, சேர்ந்து கலந்து பேசுங்க. இதை பாருடா, குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுங்கிறதே ஒரு தனி சுகம்தான். அது எனக்கெல்லாம் கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்கு. ஏன் மிஸ் பண்ணுற அப்படிங்கிற? ஆமா சொல்லுப்பா கவினே. 5 நிமிஷத்தில் வந்துடுறேம்மா. சாப்பாடு எடுத்து வை, சேர்ந்து சாப்பிட்லாம். சரிடி என் தங்க புள்ள.